கள்ளக்காதல்ல ஏற்பட்ட பிரச்சனையால அந்த பெண்ணை கள்ளக்காதலன் துடிக்க வாயில வெடி வச்சு கொண்டிருக்காரு. என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிமுகநாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில். ரக்ஷிதா இவங்க கர்நாடகால இருக்கக்கூடிய ஹுஞ்சூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கும் கேரள மாநிலத்தை சேர்ந்த சுபாஷ் அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த சுபாஷ் அப்படிங்கிறவர் துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்படி இருக்க பட்சத்துல தான் ரக்ஷிதாவுக்கும் சித்தராஜு அப்படின்னு சொல்லக்கூடிய ரக்ஷிதாவுடைய ஒரு சொந்தக்காரர், இவங்க 2 பேருக்குமே பல வருஷமா இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் உல்லாசமா இருக்கிறதுக்காக அடிக்கடி வெளியே சந்திக்கிறதும் உண்டு. அதே மாதிரி இந்த லாட்ஜ்ல எல்லாம் ரூம் எடுத்து ஸ்டேயும் பண்றாங்க. இப்படி இருக்க பட்சத்துல தான் ஆகஸ்ட் 23ஆம் தேதி இவங்க 2 பேரும் கேரளால இருக்கக்கூடிய பெரியா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த ரூம்ல செக்இன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல வாக்குவாதம் அப்படிங்கிறது பெருசா வெடிக்குது. இந்த வாக்குவாதம் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில இருந்தே ரக்ஷிதா அவர்கள் சித்தராஜு கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு என்னோட கணவரோடய நான் போய் துபாயில சந்தோஷமா சேர்ந்து வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல சித்தராஜு அவர்கள் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா இத்தனை வருஷமா தன் கூடயும் இருந்துட்டு இப்ப திடீர்னு தன்னை விட்டுட்டு தன்னுடைய கணவருடைய போய் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாளேன்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் ஏற்படுது. இந்த கோபம் அவருக்கு கொஞ்ச நாளாவே இருந்திருக்கு. ஆனா சரியான ஒரு தருணமா பார்த்து இவங்களை மேபி கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அன்னைக்கு அவர் ரூம் போட்டிருக்காரோ அப்படின்னு தான் தெரிய வருது. இப்படி இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது முட்டி போகிற பட்சத்துல சித்தராஜு அவர்கள் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வெடி மருந்தை எடுத்து ரக்ஷிதா அவங்களுடைய வாயில வச்சு வெடிக்க வைக்கிறார். எந்த அளவுக்கு அந்த வெடி மருந்து பவர்ஃபுல் அப்படின்னா, ரக்ஷிதாவுடைய கழுத்துக்கு கீழே அந்த பகுதி மட்டும்தாங்க இருக்கு, தலையே இல்ல. தலை ஃபுல்லா வெடிச்சு செதறி அப்படியே அந்த ரூமே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரத்த வெள்ளத்துல போயிருக்கு. இப்போ உடனடியா இவருக்கு பயம் ஏற்படுது. என்ன பண்றாரு சித்தராஜு அவர்கள்னா, உடனடியே கீழே இறங்கி போய் அந்த லாட்ஜ்ல இருக்கக்கூடிய வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ரக்ஷிதா போன் சார்ஜ் போட்டுட்டு வச்சிருந்தாங்க பக்கத்துல, ஆனா திடீர்னு அது வெடிச்சு சிதறினதுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நாடகம் ஆடி இருக்காரு. எல்லாரும் வேகமா ரூம்குள்ள பாத்துருக்காங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சித்தராஜ் அவர்கள் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. அப்பதான் இவங்க எல்லாருக்குமே டவுட் ஏற்பட்டு உடனடியா போலீஸ்க்கு போன் பண்றாங்க. போலீஸாரும் அங்க இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க. அப்படி தொடங்கும் போதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல தெரிய வருது. 22ஆம் தேதியே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ரக்ஷிதா அவர்களுடைய மாமியார் கேரளால இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அந்த டோர் எல்லாம் ஓபன் ஆயிருக்கு. அவங்களோட பீரோல இருக்கக்கூடிய ஒரு 30 பவுன் தங்க நகைகளா இருக்கட்டும், ஒரு 4 to 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணமுமே திருட்டு போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் போதுதான் இங்க ரக்ஷிதா அவர்கள் ஒருவேளை அந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு வகையிலுமே போலீஸார் இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்காங்க. இப்போ இதுல யார் ரொம்ப பாவம் அப்படின்னு பார்க்கும்போது, துபாயில வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா ரக்ஷிதாவுடைய கணவர் சுபாஷ் அவர் தாங்க. ஏன்னா தன்னுடைய மனைவி அங்க இருக்கா, நம்மளோட குடும்பத்தை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட அங்க அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு. இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இங்க ஒரு பொண்ணுடைய உயிருமே அந்த அளவுக்கு துடிக்க அவங்க கொல்லவும் பட்டிருக்காங்க. போலீசார்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமுமே இன்னும் வேற என்ன மாதிரியான இந்த மர்ம முடிச்சுகள் அப்படிங்கிறது அவிழ்க்கப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நோய்டா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிர்சியா இந்த நகரத்துல தான் இந்த ஒரு கோர சம்பவம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஒரு பக்கம் ரோஹித் விபின் இவங்க 2 பேர் அண்ணன் தம்பி, இன்னொரு சைடு
காஞ்சன் அண்ட் நிக்கி இவங்க 2 பேர் வந்து அக்கா தங்கச்சி. ஸோ அக்கா தங்கச்சி 2 பேர் வந்து இந்த சைடு அண்ணன் தம்பியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து காஞ்சன் அண்ட் ரோஹித் இவங்க 2 பேருக்கு தான் வந்து திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அண்ட் அந்த டைமில் வந்து காஞ்சன் அவர்களுடைய ஃபேமிலியிலேருந்து பெருசாக டௌரி வந்து கொடுக்க முடியல. இதனால வந்து ரோஹித் அவர்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, தயால் அவர்கள், இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய வரதட்சணை பேய் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் சொல்லி ஆகணும். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர கிரீடி இவங்க. ஏன் அப்படின்னா காஞ்சன் அவர்கள் வந்து திருமணம் ஆயிட்டு அவங்களோட வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்தே வந்து வரதட்சணை கேட்டு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவ தான் எதுவும் எடுத்துட்டு வரல, இவளோட தங்கச்சியை வந்து நம்மளோட இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்படி வந்து டௌரி வரும்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த சைடு வந்து காஞ்சன் அண்ட் நிக்கி அவர்களுடைய ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பணக்காரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு நார்மலான ஒரு அப்பல் மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் அதுக்கடுத்து வந்து நிக்கி அவர்களை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை போகுது. ஸோ நிக்கிக்கும் இந்த சைடு வந்து விபின் அவர்களுக்கும் 2016 திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த திருமணம் எது பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா தயால் அவர்கள் வந்து வரதட்சணை தனக்கு வந்து வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சைடு காஞ்சன் அண்ட் நிக்கி வீட்டில் இருந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல வந்து ஸ்கார்பியோட ஒரு டாப் மாடல் கார், அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு கார் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரொக்க பணம், பட் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் வெளியே தெரிய வரல. ஆனால் ரொக்க பணம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் தங்க நகைகள் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கொடுத்துமே தயால் அவர்களுக்கு இதெல்லாம் பத்தலையா, சுத்தமாக பத்தலையா. இன்னும் 37 லட்சம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுடைய பேராசை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. ரெண்டாவது இவங்க அதாவது நிக்கி அவர்கள் திருமணம் செஞ்சுட்டு போன அந்த நாள்லேருந்து மறுபடியும் வந்து அந்த பிரச்சனையை அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுத்தது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க, அக்காவும் தங்கச்சியும். அந்த வீட்டில் என்ன ஒரே வீட்டில் தான் வாக்கப்பட்டிருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ டார்ச்சரை வந்து அனுபவிப்பாங்களாம். டெய்லி அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து வார்த்தைகள்னால அவங்கள ஹர்ட் பண்ணுவாங்களாம். எப்படின்னா இப்போ நிக்கி அவர்களோட வீட்டிலேருந்து அவங்க அம்மா ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் என்ன இப்படி இருக்கு, இது ₹1 ₹2 தானே, இந்த ட்ரெஸ் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்களாம். இது வந்து பிராண்டடாலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளால் அவ்வளோ ஹர்ட் பண்ணுவாங்களாம். டெய்லி அவ்வளோ சண்டை நடந்துக்கிட்டே இருக்கணுமா, அவ்வளோ அடி. அந்த அடி வந்து பயங்கரமாக அடிப்பாங்களாம். மாமியார் அவர்களே வந்து அந்த அளவுக்கு அடிப்பாங்களாம். சரி அப்போ ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட்க்கு இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் ரூட்டே வேறங்க. அவங்க 2 பேரும் வெளியே அந்த அளவுக்கு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. இப்போ வந்து நிக்கியோ இருக்கட்டும் இல்லை காஞ்சன் அவர்களாக இருக்கட்டும், அவங்களோட ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க அப்படின்னா கால்லாம் எடுக்க மாட்டாங்களாம். வேற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்களாம், அவங்க கூட தொடர்பில் இருப்பாங்களாம். அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்டா அப்படின்னா பயங்கரமாக அடிப்பாங்களாம். நீ எப்படி நான் அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் இந்த 9 வருஷம் அப்படிங்கிறது நடந்தது. கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிடுச்சு நிக்கி அவர்களுக்கு திருமணமாகி. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய டார்ச்சரை தாண்டி சரி ஓகே இதுக்கப்புறமாவது நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிஸ்டர்ஸ், அதாவது நிக்கி அவர்களும் காஞ்சன் அவர்களும் சேர்ந்து ஒரு மேக்கப் ஸ்டுடியோ அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது தயால் அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போனா அதை விட்டுருந்துருக்கணும் இல்லையா. அதுலேருந்து வர எல்லா ரெவென்யூ ஒவ்வொரு ரூபாயும் வந்து அவங்க வாங்கிப்பாங்களாம் தயால் அவர்கள். இவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம். இதே மாதிரி டெய்லி இந்த டார்ச்சர் அப்படிங்கிறது தொடர்ந்து இவங்க 2 பேருக்கு வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்படி இந்த சண்டை இந்த 36 லட்சம் கேட்டு வருஷங்களாக வந்து அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சு கடைசியில் இந்த போன வாரம் வியாழக்கிழமை தான் வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த சண்டை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சண்டையாக மாறி இருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்ல இருந்து விடிய காலம்புற வரைக்குமே ஒரு ரூம்ல காஞ்சனை போட்டு அடைச்சிட்டாங்களாம். போட்டு பயங்கரமாக அடிச்சு ஒரு பக்கம் டார்ச்சர். இந்த சைட் நிக்கியை போட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் விபின் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மாமியார் தயால் அவர்களாக இருக்கட்டும் போட்டு அந்த அடி அடிச்சாங்க. அந்த வீடியோ இப்போ பார்க்கும்போது அந்த அளவுக்கு கொலை நடுங்க வைக்கிற அளவுக்கான ஒரு வீடியோவாக தாங்க இருக்கு. அவங்க ஒரு பக்கம் அவங்க அம்மா போட்டு அடிக்க, இன்னொரு சைட் விபின் அவர்கள் அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர, இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது. அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விபின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரசாயனம், அது என்ன அப்படிங்கிறது இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரல, அதை எடுத்து நிக்கி அவர்கள் மேல ஊற்றி பத்த வச்சிருக்காங்க. உயிரோட இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, சண்டை முத்தி போது டக்குன்னு அந்த பெட்ரோலா இல்லை வேற ஏதோ ரசாயனம் அப்படின்னு சொல்லப்படுது, அதை எடுத்து அவங்க மேலே ஊற்றி எரிச்சிடுறாங்க. இவ்வளவும் காஞ்சன் முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்க எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஸ்டர்னு சொல்றீங்க, அவங்க போய் அந்த காப்பாற்றி இருந்திருக்கலாம் இல்லையா, அதையே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு வீடியோ அவங்க எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு இவங்க தான் காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியாம போயிருந்திருக்கும். இது வந்து சூசைட் அப்படிங்கிற மாதிரி கூட மாறி இருந்திருக்கலாம். அண்ட் இவங்க எவ்வளவோ தடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்களாம் காஞ்சன் அவர்கள். ஆனால் அவங்களால சுத்தமாக அவங்கள தடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் இவங்க தான் தண்ணி எல்லாமே ஊற்றி
அணைச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்களாலேயே பார்க்க முடியல அவங்களுடைய தங்கச்சியை. அவங்களும் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இவ்வளோ சத்தத்தெல்லாம் கேட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நிக்கி அவர்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிமுக நாயகன் வினோத் நடித்த பேய்கதை ஆகஸ்ட் 29 உலகமெங்கும் திரையரங்குகளில்.